கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, பிரச்சனைகளை கடந்து செல்ல தேவனிடத்திலே வந்து தேவனுடைய அறிவுரையை கேட்டு நடவுங்கள். பிரச்சனைகளை கடந்து செல்ல தேவனிடத்தில் வந்து தேவனுடைய அறிவுரையை கேட்டு நடவுங்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலும் நாங்கள் அநேகர் பல விடயங்களிலே பல காரியங்களினாலே நாங்கள் பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய குடும்பத்திலே எடுத்துக்கொண்டால், குடும்பத்திலே மனைவியால் கணவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம், கணவனுக்கு மனைவியால் பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி பல விதங்களிலே சொல்லலாம். சுற்று வட்டாரங்கள் இருக்கிற மக்களாலே பல பிரச்சனைகள் இருக்கலாம், வேலை இடங்களிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம். இப்படி எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எங்களுடைய பல காரியங்கள் அன்பானவர்களே எங்களுக்கு பல விதங்களிலே எங்களுக்கு பல கஷ்டங்களை உண்டு பண்ணுகிறதாக, அதனாலே சில பிரச்சனைகளுக்கூடாக நாங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி பல காரியங்கள் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பல சந்திக்கிற வியாதிகளா இருக்கலாம். அது கூட எங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறதாகவே இருக்கிறது. இப்படி அன்புக்குரியவர்களே, யாராலே எவராலே எங்களுக்கு அல்லது எந்த சூழ்நிலைகளாலே எங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள் போல, கஷ்டங்கள் போல, எங்களுக்கு ஏதோ ஒரு போராட்டங்கள் போல நாங்கள் சந்திக்கிறோமா அல்லது அதற்கூடாக நாங்கள் காணப்படுகிறோமா? இந்த நாளிலும் அன்பானவர்களே, நான் சொல்லுகிற ஒரு காரியம், என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலைகள், கஷ்டமான ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி செல்வதற்கு வேதத்தில் அடிப்படையிலே நான் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் வந்து தேவனுடைய அறிவுரையை கேட்டு நடவுங்கள். இன்றைக்கு அன்பானவர்களே, உலகத்திலும் இப்படியாக நான் சொன்னது போல குடும்பத்திலே பல பிரச்சனைகள், வேற எங்களுடைய தேவைகள் அடிப்படையில கூட பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல கஷ்டங்கள் இருக்கலாம். எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற காரியம், எங்களுடைய வீட்டு காரியங்களை பராமரிக்கிற விடயங்கள், இப்படி அன்பானவர்களே மற்ற நண்பர்கள், உறவினர்கள், சுற்று வட்டாரங்கள் இருக்கிற மக்கள் என்று சொல்லி, அல்லது தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சக விசுவாசிகள், ஊழியர்கள்னாலே சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில கஷ்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக கூட இருக்கலாம். அவை எல்லாவற்றுக்கும் அன்பானவர்களே, தேவனிடத்திலே எல்லாவற்றுக்குமே ஒரு பதிலுண்டு, அல்லது அதற்கான அந்த பிரச்சனைகளை நாங்கள் கடந்து செல்வதற்கு தேவன் எங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அன்பானவர்களே. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை கடந்து செல்ல தேவனிடத்தில் வந்து தேவனுடைய அறிவுரையை கேட்டு நடவுங்கள் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களை, வேதத்தில் ஒரு வார்த்தை உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி அங்கே நீங்கள் மத்தேயு புஸ்தகத்திலே, அன்புக்குரியவர்களே, மத்தேயுவின் புஸ்தகத்திலே அங்கே 11வது அதிகாரத்திலே 28வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன், அதை பாருங்கள். எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்ப வருத்தப்பட்டு எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில யாராலே, எந்த சூழ்நிலையாலே, எப்படி ஒரு வருத்தப்பட்டு, ஒரு கஷ்டப்பட்டு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இப்படியான ஒரு இக்கட்டான நிலைகள்ல அன்புக்குரியவர்கள் இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அடுத்த வசனம் சொல்லுங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆண்டவர் முதல் எப்படி அழைக்கிறார் என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். ஆகவேதான் நான் சொன்னேன், பிரச்சனைகளை கடந்து செல்ல தேவனிடத்திலே வந்து தேவனுடைய அறிவுரையை கேட்டு நடவுங்கள். இதுல சொல்றார், என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆனால் என்ன செய்ய வேண்டாம், என்னிடத்திலே வந்து என்னுடைய அறிவுரையை கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனை,
வியாதியின் நிமித்தமா, அல்லது கடன் பிரச்சனைகளா, அல்லது உங்களுடைய சொந்தங்கள், உறவுகள், உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய நாளாந்த பல வேலை காரியங்கள்னாலே, அது உங்களுடைய தேவைகளுடைய காரியங்கள் சந்திக்கப்படாது, இப்படியெல்லாம் சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஒரு இக்கட்டான நிலைகளிலே நீங்கள் தவித்துக் கொண்டிருப்பீர்களா இருந்தால், தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கிறது, இதெல்லாத்துக்கும் ஒரு பதில் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் இதிலே ஒரு இளைப்பாறி நாங்கள் இந்த பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், பிரச்சனைகளை கடந்து செல்ல தேவனிடத்திலே வந்து தேவனுடைய அறிவுரையை கேட்டு நடவுங்கள். இங்கே சொல்லுகிறார் இயேசு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில சொல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல். ஆகவே அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, என்ன கஷ்டம் இருக்கிறதோ, எல்லாவற்றுக்கும் தேவனிடத்திலே ஒரு பதில் உண்டு, விடுதலை உண்டு, நல்ல அந்த பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு வழி உண்டு. ஆமென். அதனாலே நாங்கள் கர்த்தரிடத்திலே அன்புக்குரியவர்களை முதலாவது எங்களை ஒப்பு கொடுத்து, அவர் எல்லாவற்றுக்கும் அவருடைய வழிகள் இருக்கிறது. வேதத்தின் அடிப்படையிலே தெய்வம் எங்களுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லுவார். அந்த அறிவுரைகளை கேட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கைகளை சீராக, சிறப்பாக, ஆசீர்வாதமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு விலகி கடந்து சென்று நாங்கள் போகத்தக்கதாக கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகள், இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன இப்படியெல்லாம் பிரச்சனை, இப்படியெல்லாம் கஷ்டம், இப்படியெல்லாம் போராட்டம், எப்படி இதிலிருந்து நான் விடுபட முடியும் என்று நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அன்பு தெய்வம் உங்களிடம் சொல்லுகிற காரியம், என்னிடத்தில் வாருங்கள், கர்த்தரை நோக்கி பாருங்கள். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுவார். அல்லது ஒரு தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலோ நீங்கள் கடந்து செல்லுங்கள். இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறது, இப்படியான மனிதர்களுடைய சில நெருக்குவாரங்கள் இருக்கிறது, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னால் அதற்குரிய பதில்கள், அதற்குரிய அறிவுரைகளை தேவனுக்குள்ளாய் உங்களுக்கு சொல்லி அந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல, அந்த பிரச்சனைகளிலிருந்து ஒரு விடுதலை பெற கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே நான் பல காரியங்களை உங்களுக்கு சொல்ல முடியும். பல விதமான இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகளில் எல்லாம் எப்படி தங்களுடைய கஷ்டங்களை, நெருக்கங்களை, போராட்டங்களை, அந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஜெயம் பெற்றார்கள் என்று வேதத்திலே பல சம்பவங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்க முடியும். வேதத்திலே உங்களுக்கு தெரியும், 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் எப்படியாக அவளுடைய வாழ்க்கையிலே அந்த பெரும்பாடு என்று சொல்லத்தக்கதான அந்த உதிரப்போக்கு பெண்களுக்குரிய அந்த காரியத்திலே அவள் வைத்தியர்களுக்கெல்லாம் செலவழித்து அதிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தவித்து கொண்டிருந்தாள். அன்புக்குரியவர்களே, என்ன ஆனால் இறுதியாக கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டால், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவள் ஒன்று செய்தாள். அங்கே அவருடைய வஸ்திர தொங்கலையாவது நான் தொட்டுவேன், தொட்டால் அவருடைய அந்த வல்லமை எனக்குள்ளே கடந்து வந்து எனக்கு ஒரு சுகம் தரும் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, அந்த தேவனுடைய அந்த வஸ்திர தொங்கல், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது அவள் இயேசுவினிடத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தாள். அங்கே இயேசுவிடத்திலே வந்தாள். அவள் அதிலிருந்து விடுதலை பெற்றாள். ஆகவே தேவனிடத்திலே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு பதில் உண்டு. ஆமென். அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆமென். அந்த பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு ஒரு வழி உண்டு. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதனாலே பிரச்சனைகளை கடந்து செல்வதற்கு தேவனிடத்திலே வந்து, ஆமென், அன்புக்குரியவர்களே, தேவன் சொல்லுகிற அறிவுரைகளை கேட்டு நடவுங்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்கள், நான் உதாரணமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோசுவாவின் புஸ்தகத்திலே யோசுவா பல விடயங்களை தேவனுக்குள்ளாக அவன்
கானானை நோக்கிய அந்த பிரயாணத்திலே பல எதிர்ப்புகள், பலவிதமான காரியங்கள் அவனுக்கு ஒரு போராட்டமாக இருந்து கொண்டிருந்த பொழுது கர்த்தரிடத்திலே போய் கேட்டு இது எப்படி எரிகோ மதில் அங்கே பெரும் தடையாய் வந்தது, அப்பொழுது எப்படி இந்த இதரை தாண்ட முடியும் என்று சொல்லி அங்கே தேவனிடத்திலே அறிவுரையை கேட்டு அதன்படி செயற்பட்டான், வெற்றி பெற்றான். இதே போல உங்களுக்கு தெரியும், யோர்தான் அங்கே கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே அந்த யோர்தானை கடக்க வேண்டும். கானானை நோக்கி அந்த பிரயாணத்திலே அந்த யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அந்த யோர்தானை கடக்க வேண்டும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பிரயாணத்திலே. ஆனால் அந்த நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா அங்கே தேவனிடத்திலே சென்று தேவனுடைய ஒரு அறிவுரையை கேட்டு அதன்படி செயற்படுகிறதை இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? அன்புக்குரியவர்களே, இது ஒரு சிறிய சம்பவம் தான். இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடினது என்று சொல்லப்படுகிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கிய அந்த பிரயாணத்துக்கு அது தடையா இருந்தது. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த யோர்தானை போல கரை புரண்டு, அன்புக்குரியவர்களே, அங்கே ஒரு அடுத்த நிலைக்குள்ளே போக முடியாதபடிக்கு அல்லது ஒரு முடிவை காண முடியாதபடிக்கு அவ்வளவுத்திற்கு ஒரு அகோரமான ஒரு கரை புரண்டு, உங்களுக்கு தெரியும், இந்த அலைகள் அடிக்கும் பொழுது கடல்ல எவ்வளவுத்திற்கு அதனுடைய தாக்கங்கள், அதனுடைய சத்தங்கள், அதனுடைய அகோரமான காரியங்கள் இருக்கும். அதே போலதான் இந்த யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அவ்வளவுத்திற்கு இந்த ஜனங்கள் அதை கடக்க முடியாதபடிக்கு கஷ்டமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த பொழுது தேவனிடத்தில் இந்த யோசுவா போய் ஒரு அறிவுரையை கேட்கிற, அதற்கு எப்படி இதை என்ன செய்யலாம் என்று கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன காரியம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது? எங்களுடைய குடும்ப பிரச்சனை கரை புரண்டு ஓடுகிறது போல பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையா இருக்கிறதா? கடன் பிரச்சனைகள், இப்படி குடும்ப பிரச்சனைகள், எங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மற்றவர்களாலே வருகிற எதிரான காரியங்கள். அன்புக்குரியவர்களே, என்ன பிரச்சனைகள் ஒரு கரை புரண்டு ஓடுகிறது போல உங்களுடைய வாழ்க்கைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அன்று கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தானை கடப்பதற்கு, அன்பானவர்களே, யோசுவாக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். பாருங்கள், யோசுவாவின் புஸ்தகம், அன்பானவர்களே, அங்கே 3வது அதிகாரத்திலே இருந்து 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். பாருங்கள், ஜனங்களை நோக்கி யோசுவா சொல்லுகிறார், கர்த்தருடைய அறிவுரையை கேட்டு இங்கே சொல்லுகிறார், ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். பாருங்கள், முதலாவது யோசுவா அந்த ஜனங்களுக்கு அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பு, அந்த கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பு சொல்லுகிறார், உடன்படிக்கை பொட்டியை சுமந்து வருகிற லேவியரையும் ஆசாரியர்களையும் கண்டவுடன் நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின். அப்படி என்றால், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிற அந்த லேவியரையும் ஆசாரியரையும் கண்டவுடன் நீங்கள் அவர்களுக்கு பின்பாக செல்ல வேண்டும், உங்களுடைய இடத்தில் இருந்து நீங்கள் புறப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி, அன்புக்குரியவர்களே, எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது, இது கிறிஸ்துவை குறிக்கிறது இந்த உடன்படிக்கை பெட்டி. ஆகவே இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, தேவனை நாங்கள் எப்படி அவர்களுக்கு யோசுவா அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீங்கள் அந்த உடன்படிக்கை பொட்டியை சுமந்து வருகிற அவர்களை கண்டவுடன் அவர்களுக்கு பின் செல்லுங்கள். இன்றைக்கும் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்திருக்கிற நாங்கள் இந்த உலகத்துக்கு அன்புக்குரியவர்களே இரட்சகராய் வெளிப்பட்ட அந்த இயேசுவை நாங்கள் பற்ற வேண்டும், அவருக்கு பின்பாக செல்ல வேண்டும், அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் நான் முதலே சொல்லுகிறேன், பிரச்சனைகளை கடந்து செல்ல எப்படி தேவனிடத்திலே வந்து தேவனுடைய அறிவுரை. முதலாவது இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யோர்தானை கடப்பதற்கு, அந்த கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த யோர்தானை கடப்பதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து வருகிறவர்களை பின்பற்ற சொல்கிறார். ஆகவே முதலாவது அன்பானவர்களே, நாங்கள் கர்த்தரிடத்திலே எங்கள் எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து
அவர் சொல்லுகிற காரியங்களை ஆமென் அவரிடத்திலே எங்களை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நாங்கள் அவரிடத்திலே அன்பு கூர்ந்து முதலாவது அவரை பின்பற்ற வேண்டும். ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளுக்கு நீங்க தான் முடிவு, நீங்க தான் விடிவு. ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு வழியை நீங்கள் உங்களால் தான் ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த அன்புக்குரியவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவரிடத்திலே எங்களை ஒப்புக் கொடுங்க. இந்த உடன்படிக்கை பெட்டியை கண்டவுடன் யோசுவா சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அவர்களுக்கு பின்பாக ஒரு இடத்தை விட்டு நீங்கள் பிரயாணப்படணும். அப்ப இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அன்புக்குரியவர்களே ஆதாரமாக அல்லது உடன்படிக்கை பெட்டிக்கு நாங்கள் இந்த நாட்களிலும் அன்புக்குரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அல்லது அவருடைய சமூகத்துக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு அவை இன்றைக்கு கர்த்தருக்கு பின்பாக கர்த்தரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஆமென் முதலாவது நாங்கள் நடக்க வேண்டும். அடுத்தது சொல்லுகிறார் யோசுவா, பாருங்கள், நீங்கள் இதுல சொல்லப்படுகிற பாருங்கள் இந்த வார்த்தையிலே இந்த யோசுவா 3வது அதிகாரம் அடுத்த வசனம், உங்களுக்கும் அதற்கும் இடையில 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்கள் செய்வார். அவர் அடுத்த அறிவுரை வருங்கள், முதலாவது உடன்படிக்கை பெட்டியை பின்பற்றி செல்லுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இங்கே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன அறிவுரை, கர்த்தரிடத்திலே எப்படியாக உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தரை எப்படி நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதற்கு பின்பாக அந்த உடன்படிக்கை பின்பாக நீங்கள் நடக்க வேண்டும், அடுத்ததாக உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஆமென். முதலாவது கர்த்தரிடத்திலே அவர்தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் விடிவாக நல்ல வழி இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் அன்புக்குரியவர்களே அடுத்த கட்டமாக கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் எங்களுக்கு அவர் கற்றுத்தருவார். ஆமென். எங்களுக்கு சொல்லி தருவார். அங்க அடுத்தது பாருங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலும் அன்பான சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்படி கர்த்தர் என்ன சில அந்த பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன ஒரு ஆலோசனையை சொல்லுகிறாரோ அந்த ஆலோசனைகளுக்கு அன்புக்குரியவர்களே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். சில நேரம் சகித்திரு, அமைதியாயிரு, அமர்ந்திரு, அல்லது மன்னி என்று சில ஆலோசனைகளை சொல்லுவார் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை காண்பதற்கு. ஆகவே கர்த்தர் என்ன ஆலோசனைகளை சொல்லுறார், அதற்கு இந்த யோசுவா எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ஆலோசனையை சொன்ன பொழுது அன்புக்குரியவர்கள் அதன்படி நடந்தார்கள். அந்த கரை புரண்டு ஓடின அந்த யோர்தான் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு வழிவிட்டதா. ஆமென். இன்றைக்கும் என்ன பிரச்சனையா இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் ஒரு கரை புரண்டு, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் ஒரு கரை புரண்டு ஒரு பிரச்சனை போல இருக்கிறதா, அல்லது உங்களுடைய வீட்டிலே யார் கணவனா மனைவியா, அல்லது ஏதாவது பண பிரச்சனைகளா, அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடைய பிரச்சனைகளா, என்ன ஒரு பிரச்சனை ஏதோ கரை புரண்டு ஓடுகிறது போல இருக்கலாம். கர்த்தரை இடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள், கர்த்தரிடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள், கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனைகளுக்கு உங்களை விட்டு கொடுங்கள். அவர் சில நேரம் மன்னிக்க சொல்லுவார், அல்லது அமைதியா இருக்க சொல்லுவார், அன்புக்குரியவர்களே ஜெபிக்க சொல்லுவார், அல்லது ஏதோ ஒரு ஆலோசனை சொல்லுவார். அதன் பிரகாரம் நடவுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் அதில் ஒரு வழியை திறப்பார், உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார், உங்களுக்கு நல்ல ஒரு அன்புக்குரியவர்களே ஒரு சமாதானமான நிலைமைகளை உண்டாக்குவார். ஆமென். அவை கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை கடந்து செல்ல கர்த்தரிடத்தில் வந்து கர்த்தருடைய அறிவுரைகளை கேட்டு நடவுங்கள். ஆமென். கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றுக்கும் அவரிடத்திலே நல்ல பதில் உண்டு, வழி உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளை தாண்டி செல்ல முடியும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில சமாதானமாக நீங்கள் வாழ முடியும். ஆமென். அவை பாருங்கள், இந்த யோசுவா அந்த ஜனங்களுடைய காரியங்களை கானானை நோக்கி அந்த பிரயாணத்தை எப்படி அந்த கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த யோர்தானை கடந்து செல்வதற்கு கர்த்தரிடத்தில் இந்த ஆலோசனையை பெற்று அங்கே
நடத்தி சென்றார் என்று பார்க்க. இதே போல மோசேனுடைய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே மோசேயை குறித்து வேதத்திலே சொல்லப்படுகிறது. எண்ணாகம புஸ்தகத்திலே நான் சீக்கிரமாய் வாசிக்கிறேன். 20வது அதிகாரத்திலே அங்கே அன்புக்குரியவர்களே 7வது அதிகார வசனத்திலிருந்து 10வது வசனம் மட்டும். அதிலே அந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போனவுடனே அந்த ஜனங்கள் தண்ணீருக்காக அந்த மோசேனிடத்திலே அங்கே கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அங்கே மோசேக்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். முதற்கட்டமாக கூட இந்த பிரச்சனை இருந்த யாத்திராமத்திலே அங்கே அவர்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், கண்மலையை நீ அடி என்று சொல், அப்பொழுது தண்ணி வரும் என்று. ஆனால் அந்த நேரத்திலே யோசுவா அந்த வார்த்தையின்படி செயற்பட்டு கண்மலை அடித்தார், தண்ணி வந்தது, ஜனங்கள் குடித்தார்கள். பிற்பாடும் ஒரு பிரச்சனை எண்ணாகமத்திலே வருகிறது. அந்த இடத்திலும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் ஒரு ஆலோசனையை மோசே போய் கேட்கிறார். இப்படி ஜனங்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது தண்ணிக்காக அவர்கள் என்னிடத்திலே முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள், இப்படி கேட்டுக்கொண்டு சொன்ன பொழுது அங்கே கர்த்தர் எண்ணாகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே கண்மலையை பார்த்து பேச சொன்னார்கள். கண்மலையை அடித்தார். ஆகவே எப்படி கர்த்தரிடத்திலே போய் ஒரு அறிவுரையை கேட்டுக்கொண்டு வருகிறான், ஆனால் அதன்படி செய்யாமல் கண்மலையை பார்த்து பேச சொன்னார், கண்மலையை அடித்து விட்டார். முதல் அடிக்க சொன்னார், அப்பொழுது தண்ணி வரும். பிற்பாடு சொன்னார் கண்மலையை பார்த்து பேச. ஆனா இவன் அங்கே அடித்தான், பேசாதபடிக்கு அடித்தான் என்று பார்க்கணும். இப்படி இல்லாதபடி அன்பானவர்களை நான் என்ன சொல்ல வர்றேன் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்களை, கஷ்டமான சூழ்நிலைகளை, இடுக்கமான காரியங்களை நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமென்றால் தேவனிடத்திலே போய் நாங்கள் அவருடைய அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். சில நாங்கள் தேவனிடத்திலே போகிறோம், அறிவுரையை கேட்கிறோம், ஆனால் அதன்படி நடப்பதில்லை. அமைதியாயிரு, சத்துருக்களை சிநேகி, மன்னி, இப்படி பல காரியங்கள், கசப்பு வைத்திருக்கிறத ஜெபி, கர்த்தரிடத்திலே உன்னுடைய பாரங்களை வைத்து விடு என்று சொல்லும்போது அதை விட்டு நாங்கள் வேற காரியங்களை செய்கிறோம். இன்றைக்கு அதனால இன்னும் பிரச்சனைகள் எங்களுக்குள்ளாக அதிகமாக கொண்டு போகும். அதனாலே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உங்களுடைய பிரச்சனைகளை கடந்து செல்ல, உங்களுடைய போராட்டமான சூழ்நிலைகளை கடந்து செல்ல நீங்கள் தேவனிடத்திலே சென்று தேவனுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். தேவனிடத்திலே போகிறீர்கள், அறிவுரையை கேட்கிறீர்கள், அதன்படி நடக்கவில்லை என்று சொன்னால் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, போராட்டம் என்று சொல்லி அன்பானவர்களே நாங்கள் தான் எங்களுக்கு அந்த வலியை கூட்டி கொண்டு போகிறோம். ஆகவே தயவு செய்து அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் இருக்கோ, எல்லாவற்றுக்கும் என்ன போராட்டமான சூழ்நிலை இருக்கோ, என்ன கஷ்டமான இடுக்கமான காரியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு, வழி உண்டு. ஆகவே அன்பானவர்களே, அவரிடத்திலே சென்று அவருடைய அறிவுரையை கேட்போம். அவர் நிச்சயமாய் எங்களுக்கு நல்ல வழியை சொல்லுவார், நல்ல ஆலோசனை சொல்லுவார், அந்த பிரச்சனைகளை கடந்து செல்ல கிருபை செய்வார். ஆமென். இதே பகுதிதான் உங்களுக்கு தெரியும், லூக்கா புஸ்தகத்திலும் ஒரு வார்த்தை இருக்கு, அதை வாசித்து நான் முடிக்கிறேன். பாருங்கள், லூக்கா புஸ்தகத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, அன்புக்குரியவர்களே 6வது அதிகாரம் 47வது வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டுகிறவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினவுடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்கள், என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறோம். அன்பானவர்களே, தேவனுக்குள்ளாக ஒரு அஸ்திபாரம் போடுகிறோம். அதான் தான் சொல்லு, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். அப்படி பலமா இருக்கும்.
நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தரிடத்திலே போய் கர்த்தரிடத்திலே ஆலோசனையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டமான சூழ்நிலைகளை நாங்கள் தாண்டி செல்வோம். அதிலே ஒரு நல்ல ஒரு சமாதானம் இருக்கும். அன்பானவர்களே, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையை நாங்கள் கண்டு எதிராக அல்லது எங்களிடத்தில் தான் ஏதாவது தவறு இருந்தால் அதையெல்லாம் சரிப்படுத்தி கொண்டு அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சமாதானமாக நாங்கள் வாழ கர்த்தர் கிருபை செய்வார். அதனால் தான் நான் சொல்லுகிறேன், இப்படி பல ஆலோசனைகள் வேதத்தில் இருக்கிறது. பல தேவனுடைய மனிதர்கள் தேவனிடத்தில் வந்து தேவனுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடந்து தங்களுடைய பிரச்சனைகளுக்கு, தங்களுடைய எல்லா போராட்டமான சூழ்நிலைகளுக்கு ஒரு வழியை, நல்ல சமாதானமான முடிவுகளை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த தெய்வம் இன்றைக்கும் எங்களுக்காக இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிற தேவன். எங்களுக்காக உதவி செய்ய அவர் எங்களுக்காக இறங்கும்படி காத்திருக்கிற தேவன், மனதுருகும்படி எழுந்திருக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எதை குறித்து பிரச்சனைகளோடு நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், மனம் உடைந்து கொண்டிருக்கிறீர்களோ, இன்றைக்கு இந்த எல்லாவற்றையும் தாண்டி செல்ல தேவனிடத்திலே வாருங்கள். தேவனை நோக்கி பாருங்கள். அந்த யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னது போல அந்த கரை புரண்டு ஓடின அந்த யோர்தானை கடப்பதற்கு முன்பு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசாரியர்களும் லேவியரும் சுமந்து வருகிற அந்த உடன்படிக்கையை பெட்டியை நீங்கள் கண்டவுடன் அதை பின்பற்றி செல்லுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு ஒப்பாக தேவனுடைய சமூகம், கிறிஸ்து இருக்கிறபடினாலே ஆண்டவராகிய இயேசு அவரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் எப்படி அவங்களை பின்பற்றி சொன்னது போல இன்றைக்கு கர்த்தரிடத்திலே எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்தான் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிற ஆலோசனையின்படி நடப்போம். அடுத்த யோசுவா சொல்ல உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே தங்களை ஒப்பு கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள். கரை புரண்டு ஓடிக்கொண்டு அந்த யோர்தான் வழிவிட்டதா? இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியம் கரை புரண்டு ஓடுகிறது போல பல போராட்டம், பிரச்சனை, காரியங்கள், வியாதிகளா இருக்கலாம். என்னவா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவரிடத்தில் நீங்கள் தானப்பா இதற்கு பதில், விடுதலை எங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிற ஆலோசனைகளை கேட்டு நடவுங்கள். கர்த்தர் நிச்சயமா எங்களுக்காக அவர் நல்ல வழியை உண்டாக்குவார், பதில் செய்வார், ஆசீர்வதிப்பார். அன்புக்குரியவர்களை, அவரிடத்திலே போயும் அவருடைய அறிவுரைகளை கேட்டும் அதன்படி நாங்கள் நடக்காமல் இருந்து விடக்கூடாது. மோசே எப்படியா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்த பொழுது அவர்கள் எவ்வளவோ வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த பொழுது மோசே கர்த்தரிடத்திலே போனார், கர்த்தர் அறிவுரை சொன்னார். ஆனால் அதையெல்லாம் கேட்டு வந்து விட்டு மோசே அதன்படி செய்யாமல் கண்மலையை பார்த்து பேச சொன்னார், அவன் அடித்தான் என்று சொல்லப்படுது. ஆகவே அப்படி நடக்காமல் நாங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் சென்று அவருடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்போம். நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டமான எல்லா சூழ்நிலைகளை கடந்து நாங்கள் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.